ஆலுகட்டி பல்யா. பெங்களூர் ஃபேமஸ் மசாலா தோசையோட ஹார்ட்னு சொல்லலாம். வெரி வெரி சிம்பிள் ரெசிபி. நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா தாங்க. ஆனால் சின்ன வேரியேஷன், கொஞ்சம் திக்காக பண்ணணும். இதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்து கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா கோல்டனாக வதக்கி விடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதுக்கு ஆனியன் நான் ஸ்லைசஸாக போட்டிருக்கேன், நீங்கள் குட்டி குட்டியாக கூட போடலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இன்னொரு பக்கம் உருளைக்கிழங்க வச்சு தோலை உரித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் பெருங்காயம், மஞ்சத்தூள், இந்த ஆனியனுக்கு தேவையான உப்பு மாத்திரம் போடுங்க. ஸோ தட் ஆனியன் சீக்கிரமாக வதங்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு ஸ்மாஷ் பண்ண உருளைக்கிழங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், தேவையான உப்பு போட்டுக்கலாம், அப்புறமா க்ரீன் சில்லிஸ் போடணும். ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை போட்டு ஃபினிஷ். ஸோ இது ரெடி ஆனோடனே இப்போ தோசைக்காக நல்லா ஒரு கரண்டி மாவு எடுத்து உங்களால் எவ்வளோ தின்னா போட முடியுமோ அவ்வளோ தின்னா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம், வெண்ணெய் போடலாம், இல்லை நெய் கூட போடலாம். பெங்களூர் மசாலா தோசைக்கு அரைச்சி ஒரு மசாலா பண்ணுவாங்க, ரெட் கலர் பேடிகை மிளகாயில். பட் நான் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால ஆச்சி சட்னி பவுட்ரு தான் போட்டிருக்கேன். இதுக்கு ஹார்ட்டை வச்சுட்டு லைட்டாக அந்த தோசையை எடுத்து அப்படியே பிளாங்கெட் மாதிரி போட்டு